டான் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநிலம் எனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு மாற்றாரை நோகடிப்பதனால் உறவுகள் முறிந்துவிடும் என்ற தலைப்பில் சின்ன சின்ன முரண்பாடுகளை தவிர்த்து நல்லுறவை பலப்படுத்தலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன். எவருடனும் உறவை ஏற்படுத்தலாம், அந்த உறவு எத்தனை நாளைக்கு தொடரும் என்பதே கேள்வி. நீங்க உங்களோட சூழல்ல பாருங்க, இந்த கேள்வி இருக்கு. என்ன புது பிராண்ட் பிடிச்சிட்டார், எவ்வளவு காலத்துக்கு? இவர் அவையோட சேர்ந்துட்டா இப்ப எவ்வளவு காலத்துக்கு? அந்த எவ்வளவு காலத்துக்கு என்பது அவர்களுக்கிடையான உறவு நிலையில தான் தாங்கிடும். எவ்வாறு டீலிங் செய்யறேன்னு உங்களோட பாசையில இருக்கு. என்ன பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களோட உள்ளம் பொருந்தி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். மனப்பொருத்தம் இருந்தால் உறவு நீடிக்கும். மனப்பொருத்தம் இல்லைன்னா உறவு டெய்லியே முறிஞ்சுள்ளலாம், முரண்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்று எத்தனை இருக்கலாம். இருவருக்கு இடையேயான உறவு நீடிக்க வேண்டுமாயின் உளப்பொருத்தம் சரியாக பேணப்பட வேண்டும். அது என்ன உளப்பொருத்தம்? அப்படி என்றால் என்ன? நாங்கள் குறிப்பு பொருத்தம் பார்க்கிறோம் கல்யாண வீட்டுக்கு. உளப்பொருத்தம் என்றது என்னது? ஒன்று விருப்பங்கள் அல்லது ஆசைகள். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே போன்ற ஆசை எனது நண்பருக்கு இருக்கா, எனது உறவுக்காரருக்கு இருக்கா, எனது மனைவிக்கு இருக்கா, எனது பிள்ளைகளுக்கு இருக்கா, எந்த உறவு நான் சந்திக்கிற அல்ல நான் பழகிக்கொள்ற எல்லா உறவுகளுக்கும் இருக்கா. இருந்தால் எனது விருப்பம் எனது ஆசைகள் மற்றாருக்கு இருந்தால் ஒரு விஷயத்துல நாங்கள் பொருந்தி விட்டோம். அதைத்தான் மனப்பொருத்தம் இல்லை உளப்பொருத்தம் என்று. அதாவது ஒன்று. ரெண்டாவது எதிர்பார்ப்புகள். நான் சமூக சேவையாற்றணும். அப்ப எந்த பிள்ளைக்கும் அப்படி விருப்பம் இருந்தால் எந்த பிள்ளையும் நானும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக இருக்கும். எனக்கும் மனைவிக்கும் அப்படியான ஒரு விருப்பம் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கு சேவையாற்றலாம். இவ்வாறு நண்பர்கள் இணையும் போது நாங்கள் ஒரு குழுவாக சமூகத்துக்கு சேவையாற்றலாம். அப்போ ஒரு இலக்கு குறித்த எதிர்பார்ப்பும் மற்றாருக்கும் இருக்கும் போது பொருத்தம் வருகிறது. இரண்டாவது மனப்பொருத்தம், உளப்பொருத்தம். அடுத்த மூன்றாவது நடத்தை வெளியீடு. நடத்தை வெளியீடு என்றது எங்களை அறியாமல் சிலவற்றை செய்து விடுவோம். அப்ப சிலருக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அங்கே போ அந்த ஒதுக்கி வைக்கிற பழக்கம் இருந்தோண்டா சிலருக்கு பிடிக்காம இருக்கு. இல்லை நான் சொல்ற கேட்டா சரி நீங்க சொல்றதை வைக்க மாட்டோம். சில தங்களை அறியாம வெளிப்படுத்தக்கூடியவை நடத்தை வெளியீடுன்னு சொல்றோம். இவ்வாறான நடத்தை வெளியீடுகள் எமக்கு பிடிக்காம இருக்கலாம். எமக்கு இப்படியான நடத்தை இருக்கும், குடிவரி இல்லாத நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் தான் எனக்கு விருப்பம் பண்ணா அதே நடத்தை உள்ள ஒருவரைத்தான் எனக்கு மனதுக்கு பிடிக்குது. அதே மாதிரி நானும் அவர் எதிர்பார்க்கிற நடத்தை உடையவராக இருந்தால் அவர் ஒரு ஆளுக்கும் என்ன பிடிக்கும். இது மூன்றாவது உளப்பொருத்தம். நான்காவது உளப்பொருத்தம் உறவாடும் முறை. சிலர் அண்ணியாண்டு கூப்பிடுவார், சிலர் ஐயாண்டு கூப்பிடுவார், சிலர் அக்காண்டு கூப்பிடுவார், சிலர் மச்சினியாண்டு கூப்பிடுவார், சிலர் தங்கச்சியாண்டு கூப்பிடுவார். ஏதோ ஒரு முறையில ஒரு உறவை சொல்லி கூப்பிடுறது ஒரு வழக்கம் இருக்கு. சிலர் பெயரை சொல்லி கூப்பிடுவார், அல்லது சிலர் மதிப்புக்குரிய அல்லது அன்புக்குரிய என்று சொல்லி அடமொழி போட்டு பெயர் சொல்லலாம். இவ்வாறு அவர்கள் பழகிற முறை. சிலர் வீட்டை போனா முதல் வாங்கும், காலை கழுவுங்க, மூத்த கழுவுங்க, ஒரு முறை தண்ணி குடிக்கும், களைச்சி போயிருக்கீங்க, பிறகு கதை போகணும், வீட்டுக்கு வரவேற்கும். அப்ப அந்த உறவாடும் முறை எங்களை உள்ளத்தை அள்ளிக்கொள்ளும். அப்ப இந்த வீட்டுல திரும்பவும் வரலாமே இப்படி அரவணைக்குதல். அந்த உளப்பொருத்தம் என்பதை இப்படி 4 வகையில பார்க்கிறோம். ஒன்று விருப்பங்கள் அல்ல ஆசைகள், இரண்டாவது எதிர்பார்ப்புகள், மூன்றாவது நடத்தை வெளியீடு, நான்காவது உறவாடும் முறை. இவற்றை நாங்கள் பேணுவதனூடாக மாற்றாரும் எமக்கொத்த இந்த நடத்தைகள் இருக்குமா உளப்பொருத்தம் மனப்பொருத்தம் இருக்கும். அப்போது நீங்க எந்த புதிய உறவோட எந்த பழைய உறவோட நீடித்த காலம் உறவை பேண முடியும்.
இவர்கள் இணங்கவில்லை என்றால் எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி இருக்கும்போது எனது உறவை வளர்த்து கொள்ளாமல் நீங்க கூறியாவது நல்லுறவை பேண வேண்டும். அப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். உறவுகள் எண்ணிக்கை கூட கூட எங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்வு அமைத்துக் கொள்ள இலவாயிருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.